கண்மணி அன்புடன் அடுத்து வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா அன்போட அப்பா ராஜசேகர் பண்ண வேலைனால அன்பு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நிற்பாங்க. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து குடும்பமே மன உளைச்சலில் இருக்கும். அன்பு வந்து அவங்க அம்மா கிட்டே பேச போவாங்க. ஆனால் அவங்க அம்மா வந்து அன்பை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க, பேசவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் அன்பு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பிட்டு நிற்பாங்க. உடனே அவங்க அப்பா வந்துட்டு எங்கே பேகை தூக்கிட்டு ஆஃபீஸ்க்கு போகிற, நீ பண்ண அசிங்கம்லாம் பத்தாதா, அவ்வளோ தூரம் எல்லாரும் முன்னாடியும் எங்களை அசிங்கப்படுத்திட்டு இப்போ திரும்ப எதுக்கு ஆஃபீஸ் போகிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி பார்த்தீங்கன்னா அன்போட அப்பா வந்து அவரை அசிங்கப்படுத்துகிறாங்க. இனிமேல் நீ ஆஃபீஸ்க்குலாம் போவேனா, ஒழுங்காயிரு, இன்னும் என்ன பிரச்சனை பண்ணலான் இருக்க, உன்னால் தலைவர் போஸ்ட்டே நம்ம ஃபேமிலியிலேருந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அன்பை வந்து திட்டுறாங்க. ஆனால் அன்பு பார்த்திங்கன்னா ஒரு தப்புமே பண்ணல. அது மட்டும் இல்லாமல் அன்போட அப்பா பார்த்திங்க அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி இனிமேல் அன்பு வந்து நம்ம கம்பெனியோட சாதாரண எம்ப்ளாயி தான் அப்படின்னு சொல்லிட்டு சைன் வாங்குறாரு. சைன் வாங்குறதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா கண்மணி வந்து சைன் போகிறத தடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்போட அப்பா தான் இதில் சம்மந்தப்பட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே அன்பு விஷயத்தில் இவர் நிறையா வந்து தலையிட்டிருக்காரு. அன்பு செஞ்ச சாப்பாட்டில் விஷத்தை கலந்துருக்காரு. அப்படி இருக்கும்போது இப்போயும் இவர் தான் வந்து ஏதோ ஒன்று பண்ணி அன்பு சாப்பிட்றதுல போதை மருந்தை கலந்துருக்கணும்னு சொல்லிட்டு கண்மணி சொல்கிறாங்க. கண்மணி ஏன் இவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிறாங்க அப்படின்னா அன்போட பிளட் எடுத்து டெஸ்ட் பண்ணும்போது அதில் போதை மருந்து கலந்துருக்கு. அதனால அன்பு குடிக்கலை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. இதனால் வந்து உங்கள் அப்பா தான் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஆக போகுது, ராஜசேகர் மாட்டுவாரா இல்லை அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிட்டு பாருங்கள்.